அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதுதான் ஈமான், இறை நம்பிக்கைகள் சம்பந்தமான தொடர் காணொளிகளில் பாகம் 5, உயிர்கள் அனைத்தும் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டில் என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு காணொளி இது. அதாவது மரணித்தவர்கள், இறந்துவிட்டவர்களின் ரூஹு என்று அரபியில் சொல்லுவோம். தமிழர்கள் உயிர்கள் அல்லது பேய், பிசாசு, இந்த மாதிரி பல இதில் சொல்கிறாங்க. அப்படி இறந்து விட்டவங்க பலருடைய ஆவி ஆவின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்களுடைய ஆவிகள் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும், பிறருக்கு தொந்தரவு பண்ணும், அது பல தீங்குகளை மனிதர்களுக்கு செய்யும். இது மாதிரி பலவிதமான ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள், உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை மனிதர்களுக்கு மத்தியில் இருக்குது. இதற்கு ஒரு தெளிவான விடையை மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஏன்னா இதுதான் உண்மையான மார்க்கம், அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனுடைய மார்க்கம். அதனால் அனைத்து விஷயங்களுக்கும் இங்கே சரியான செய்தி இருக்கிறது, விடை இருக்கிறது. தவறான நம்பிக்கைகளுக்கும் தெளிவான விடை இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை முதலில் சொல்லிக்கொண்டு இப்போ நம்ம காணொலிக்குள்ளே சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது கைப்பற்றப்பட்ட மனிதனின் உயிர்களை தனது கட்டுப்பாட்டில் இறைவன் வைத்திருப்பதாக திருமறை குர்ஆனிலே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எப்படி? உயிர்களை அவை மரணிக்கும் நேரத்திலும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். உயிர்களை 2 விதத்தில் அல்லாஹ் கைப்பற்றான். ஒன்று நம்ம நிரந்தரமாக மரணிக்கிறோம்ல, அது ஒரு மரணம், அப்போ அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றான். இன்னொன்று நம்ம உறங்கும் போதும் நம்மளுடைய உயிரை கைப்பற்றுகிறான். 2 விதமாக. அப்போ எந்த உயிர் அதோடைய விதி முடிந்து விட்டதோ, காலக்கெடுவு முடிந்து விட்டதோ, அவைகளை அல்லாஹ் தன் வசம் வைத்துக் கொள்கிறான். யாருக்கு வாழ்நாள் இன்னும் மீதம் இருக்கிறதோ அவைகளை அந்த உடலுக்கு அனுப்பிடுறான். இதுதான் அதோடைய சாராம்சம். சரிங்களா? எதற்கு மரணத்தை விதித்து விட்டானோ அதை தனது கைவசத்தில் அல்லாஹ் வைத்து கொண்டு மற்றதை, அப்படி அல்லாத திரும்பவும் உயிர் வாழ வேண்டிய உயிர்கள் இருக்கு இல்லையா, அவைகளை குறிப்பிட்ட காலம் வரை திரும்பவும் விட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 39வது அத்தியாயம் 42வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். தூக்கத்தின் போதும் மரணிக்கும் போதும் உயிர்களை கைப்பற்றி கொள்ளும் இறைவன் தூக்கத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த உயிர்களை இவ்வுலகில் செயல்படும் வகையில் திரும்பவும் அந்த உடலுக்குள்ளே விட்டுவிடுகிறான். மரணித்தவர்களின் உயிர்களை இந்த உலகத்துக்கு வர முடியாமல் தனது கட்டுப்பாட்டில், யார் கட்டுப்பாட்டில்? அனைத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்வகித்து கொண்டிருக்கிறானே அந்த இறைவன் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறான் என்பதையும் இப்போ இந்த மேலே சொன்ன இந்த வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி சொல்கிறது இல்லையா? அடுத்து, இறந்தவர்களின் ஆவிகள் தமது வீடுகளை சுற்றி கொண்டு இருக்கும் என்றும் மகான்களை நினைவு கூறும் சபைகளில் அவர்களின் உயிர்கள் அங்கே வருகை தரும் என்றும் நம்புவதற்கு இந்த வசனங்கள் மறுப்பாக அமைந்திருக்கிறத நீங்கள் சிந்தித்து பார்த்தா உணரலாம். ஏன்னா இப்படியெல்லாம் மனிதர்கள் நம்புகிறார்கள். அவங்க வீட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குமா, தேவையில்லாத தொல்லைகளை தருமா, பிறருக்கு துன்பம் தருமா, பிரச்சனைகளை தருமா. ஒருத்தன் ஒரு உயிரை கொலை பண்ணிட்டான்னா அந்த உயிரை அவனை திரும்பவும் கொல்லுமா, என்னென்னங்கிறீங்க? அந்த மாதிரி பலவிதமான கற்பனைகளை, குதிரைகளை அவிழ்த்து விட்டு அதிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள்.
அப்படி எதுவும் கிடையாது. இந்த உலகம் வந்து ஒருவனுடைய, அனைத்து அதிகாரமும் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஒருவனுடைய, அவன்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ். அவனுடைய கைவாசத்தில், அவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் என்ன இலைகள், மரத்தில் இருக்கக்கூடிய மரம், செடி கொடிகள், புற்பூண்டுகள்னு சொல்கிறோமே, அவைகளில் இருக்கக்கூடிய இலைகள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு கணக்கு பண்ண முடியுமா? யாராவது முயற்சி பண்ணாலும் அது முடியுமா? என்ன, முடியவே முடியாது. அதில் ஒரே ஒரு இலை உதிர்வது கூட அவன் கைவசம்தான் இருக்குது, அவனுடைய அதிகாரத்தில் தான் அது இருக்குது, அவனுக்கு தெரியாமல் அது நிகழாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் துல்லியமாக தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியது. இறைவனது கட்டுப்பாட்டை விட்டு தப்பித்த ஆவிகள் இந்த உலகுக்கு வந்து விடுகின்றன என்று ஒருவர் நம்பினால் அவர் உண்மையான முஸ்லீமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகேயா? இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதற்கு எதிராக என்னென்ன சிந்தனைகள், நான் சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது மக்கள் மத்தியில். எந்த அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீர்களோ என்ன, அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். முடியவே முடியாது. இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து விட்டால் அது தன்னாலேயா பிரியுது? இல்லை, மலக்குகள் தான் நம்மளுடைய உயிரை நம்மளுடைய தாயுடைய கருவறையில் நம்ம உருவாகும் பொழுது நமக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மலக்குகளின் மூலமாக தான். அதே மலக்குகள் தான் வந்து நம்மளுடைய உயிரை கைப்பற்றிக்கிட்டு போகிறாங்க. ஓகேயா? அதனால் அது இஷ்டத்துக்கெலாம் துள்ளி ஓடி போய் என்ன இந்த பூமியில் ஆவியாக அலைய முடியாது. அது யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண முடியாது. அதோடைய விதி முடிஞ்சு, அதுக்கப்புறம் அதோடைய இது போயிடுச்சு. அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம புரிந்து கொள்வோம். அடுத்து, மீற முடியாத ஒரு தடுப்பு. எது? இந்த ஆவிகள் அந்த தடுப்பிலிருந்து மீளவே முடியாது. என்ன, மீறவே முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீற முடியாது என்பதற்கு மரணித்தவர்களின் உயிர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இறைவன் அவை இந்த உலகத்துக்கு வர முடியாதவாறு தடையையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எப்படி? முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான். என்ன, நான் நிறைய இதுகளை விட்டுட்டு வந்துட்டேன், அதெல்லாம் வச்சு பணம், காசு, பீட்டிங்கு, மாட மாளிகை, கோட கோபுரம், என்ன சொத்து பத்துகள், அப்படி நிறையா நான் விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, இனிமேல் போய் நான் உன்னுடைய பாதையில் என்ன நல்லறமாகவே செஞ்சுட்டு வரேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்பானா. அனுப்புங்கள் என்று கூறுவான். அப்படி அல்ல, அவ்வாறு இல்லை, அப்படி நடக்காது, இம்பாசிபிள். இது வெறும் அவனுடைய வாய் வார்த்தை தான், அவன் வாய் தான் அப்படி சொல்லுது. ஆனால் திரும்பி நான் அனுப்பினாலுமே அப்படிலாம் செய்ய மாட்டான், என்றாலும் அனுப்ப முடியாது, முடிச்சு போன கதை இல்லை இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு திரை உள்ளது. எப்படி? இப்போ மன்னிச்சாச்சு, அந்த உயிர்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டுட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு ரூஹு, அர்வாகுல் ரூஹுங்கிற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் அவைகள் இருக்குது. அதுக்கான நிலைப்பாடுகள் என்ன என்பதை தெள்ள தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. அவங்க என்னென்ன தவறு செய்தார்களோ அதையெல்லாம் ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லி காட்டி அவர்களுக்கு துன்புறுத்தப்படும் வேதனை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். எது வரலையும், யுக முடிவு நாள் வரலையும். அது எங்கே? அர்வாகுல் ரூஹுங்கிற இன்னொரு உலகத்தில். சரியா? அப்படிப்பட்ட அந்த உலகத்தை விட்டு அவர்கள் தப்ப முடியாது என்பதற்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் வரை, உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு திரை உள்ளது. இல்லையா? அந்த திரையை மீறி அவங்களால வர முடியாது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இல்லையா? இப்போ இந்த உலகத்தில் 2 கடல்களுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்குங்கிறான் அல்லாஹ். சரியா? அப்போ 2 கடல்கள் 3 கடல்கள் சங்கமிக்கும் இடங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல இருக்குது. இல்லையா? அப்போ நம்ம கடலை பார்த்தா 2 ஒன்றா மாதிரி தெரியும். ஆனால் 2 கடல், செங்கடல், இன்னொரு கடலில் ஒரு பேர் வச்சுங்க,
ஏதோ ரெண்டு கடலும் ஒன்றா சேரக்கூடிய இடங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு ரெண்டு ஒன்று மாதிரி தான் தெரியும். ஆனால் அது இங்கே கலப்பதில்லை, இது இங்கே கலப்பதில்லை, ஒன்றோடு ஒன்று கலக்காது. அதுக்கு இடையில் ஒரு திரையை போட்டு வச்சுருக்கோங்கிறான்லாம். அதை இன்றைய அறிவியல் விஞ்ஞானங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. இதோடைய கணம், அதோடைய ஆழத்தி, அதில் உள்ள உப்பு சத்து, இதில் உள்ள இது அனைத்தையும் என்ன எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. 100% இதோடு அது கலப்பதில்லை, அதோடு இது கலப்பதில்லை, தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்குது, ஒன்றோடு ஒன்று சேராது, கலக்காதுன்னு நல்லா சொல்கிறான். அதை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான அறிவியல் உண்மைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்கும் அந்த அருவாகுல் ரூஹுங்கிற அந்த ரூஹுகள், அதாவது ஆவிகள்னு சொல்கிறீங்களே, பேய் பிசாசு வரும்னு, அந்த ஆவிகள் எதை கைப்பற்றிட்டு போனான்னு நம்ம உடம்புலேருந்து அவைகள் வசிப்பதற்கு இன்னொரு உலகம் இருக்குது. அது முழுக்க அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில், வானவர்களுடைய கண்ட்ரோலில் என்ன இருக்குது, அது அங்கே இருக்குது. சரியா? அப்படிப்பட்ட அந்த திரை இருக்குது. அந்த திரையெல்லாம் உடைச்சிட்டு கிழிச்சிட்டு என்ன வெளியெல்லாம் வர முடியாது. முழுக்க அது கட்டுப்பாட்டில் இருக்குது. இது வரலையும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் வரை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இல்லை, இந்த உலகம் முழுவதையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அனைத்து உயிர்களும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். இதில் யாரும் சந்தேகப்பட வேணாம். பலருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. இல்லை, முதல்ல படைத்ததே ஒத்துக்க மாட்டான் மனுஷன். ரைட்டா? இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இன்னொரு டிப்பு படைப்பான்? அப்படி ஒத்துக்குவானா? திருமறை குரான்லேயே பல மாதிரிலாம் கேட்குறாங்க. நாங்கள் மக்கி மண்ணா போன பிற்பாடு திரும்பவும் அல்லா படிப்பானா? அதை படிக்கிறவன் எவனெல்லாம் கேட்பான். இறை நிராகரிப்பாளர்கள் நபிமார்களை பார்த்து கேட்ட கேள்விகள், பல கேள்விகள் இருக்குது. அப்படிப்பட்ட கேள்விகள் இன்றைக்கும் கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்க. மனுஷன் தானே. முதல் மனிதர் லட்சோப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன் கேட்ட அதே கேள்வியை, அதே சிந்தனையில் கொஞ்சம் கூட மாறாமல் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களை எதிர்த்து என்ன தவறாக நடந்தவர்கள் என்னென்ன தவறுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் இன்றைக்கி வரல இருக்காங்கல்ல, இல்லையா? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் என்ன பண்ணாங்க? பெண்களை தொடவே மாட்டானோ, ஆண்களை தேடி தான் அலைவாங்க. அப்போ ஒரு இன சேர்க்கையில் தான் அவர்கள் மும்புறமாக இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் அழித்தான். அந்த தன்மை இன்றைக்கி வரலையும் இருக்கா இல்லையா? திருவுருவ தன்மை அன்றைக்கி உள்ள முதல் மனிதன் செஞ்சது இன்றைக்கி வரலையும் இருக்கா இல்லையா? இந்த கொலை செஞ்சது முதல் மனிதர்கள்ட்டு ஆரம்பத்தில் ஆரம்பிட்டு இன்றைக்கி வரலையும் இருக்கா இல்லையா? அனைத்து தீமைகளையும் ஒரு பட்டியலில் போட்டு என்ன நம்ம வரலாறு திருமறை குரானிலிருந்து ஒவ்வொரு நபிமார்களுடைய போதனைகளும் அந்த மக்களுக்கு செய்தார்களே, அப்போ அன்னைக்கு இருந்த அந்த செயல்களை அப்படியே ஒரு பட்டியலை போட்டு எடுத்து பாருங்கள். இன்றைக்கும் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட அது மாறாது. அந்த தன்மைகள் அது யோகமுடிவு நாள் வரலையும் இருக்கும், அதுலேயே மாற்றம் இல்லை. சரியா? புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு முதல்ல மரங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் குடிசைன்னு ஒன்று போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி மாட மாளிகை கோடை கோபுரம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இன்னொன்று கண்டுபிடிப்பாங்க. சரியா? பூமியை விட்டு என்ன மேலே போய் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும், இல்லையா? அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளார ஒரு கிராமத்தை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அந்த மாதிரி அது மாதிரி பூமிக்கு மேலே இங்கே தானே புயல் வரும், இங்கே தானே வெள்ளம் வரும், காற்று வரும், இதுக்கு மேலே போய் நாங்கள் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா மனுஷன், இல்லையா? அந்த மாதிரி யுக முடிவு நாள் வரலே இந்த சிந்தனைகள் இருக்கத்தான் செய்யும். அதில் நமக்கு டவுட்டே வேணாம், சந்தேகமே வேணாம். ஆக என்ன பிரச்சனை? அவர்கள் திருப்பி வர முடியாது. அவர்களுக்குன்னு ஒரு தடுப்பு, அருவாகுல் ரூஹுன்னு இன்னொரு உலகம், அது அங்கேருந்துலாம் யாரும் திருப்பி வர முடியாது. எனவே இது மாதிரி பிரம்மையில் உள்ள என்ன அதிகமாக இந்த பிரம்மை, இந்த பயம் அதிகமாக பெண்கள்கிட்ட இருக்குது. அவர்கள் கட்டி விடுறது அந்த மாதிரி இதெல்லாம். சில பேர் சில தவறான இடங்களை அபகரிக்கிறதுக்கு, இல்லை இடத்த வாங்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டி விடுவானோ. என்ன ஒரு ஊரில் ஒரு நல்ல ஒரு பெருமதியான இடம் இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்த வாங்கணும் அல்லது அந்த வீட்டை கட்டடத்தை வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பல படங்களில் சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் அந்த பேய் நாடகத்தை ஆட விட்டு என்ன கடைசியில் அதை உண்மை என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கட்டுக்கதைகளை கட்டிவிட்டு மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தி என்ன குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க, இல்லையா? அது மாத்திரம் இல்லாமல் இந்த மக்களுடைய மூட நம்பிக்கைகளையும் அறியாமையை பயன்படுத்தி மதகுருமார்கள் எல்லா மதத்துலேயும் தான் இருக்கான். ஏன்னா எந்த ஒரு மதமும் இதில் பாக்கி கிடையாது, அனைத்துலேயும் இருக்காங்க.
இப்படி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வயிறு வளர்க்கக்கூடியவர்கள். அது மாதிரி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு சான்று, அதான் பேயா, ஆமாம் பேய் தான், கொண்டு வா நான் ஓட்டுறேன், ஒரு 1000 ரூபா கொண்டு வா, இல்லை 5000 ரூபா கொண்டு வான்னு அதிலிருந்து வயிறு வளர்க்கக்கூடிய சல்லிப்பயல்கள் இருக்காங்க நிறையா. நான் இப்போ இவர்கள் தான் இந்த மாதிரியான இதுகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மையான இறைவனிடமிருந்து அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறானே அவங்ககிட்டேருந்து வந்த மெசேஜ் செய்திகள், அதில் பொய் இருக்காது. என்ன, அதை நம்பி செயல்படுங்கள். பேய்ங்கிறது எந்த திருப்பி வரவே முடியாது. அதனால் மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வரவே செய்யாது. வீண் பிரம்மை, என்ன தேவையில்லாத பயந்த குணம், அப்படி தான் இது ஏற்படும். ஓகேயா, இதை விளங்கிக்கணும். நம்ம இறந்தவர்களின் ஆன்மாக்களின் உலகுக்கு சென்ற பின், என்ன இறந்தவர்கள் ஆன்மாக்களின் உலகுக்கு சென்ற பின், அதாவது இன்னொரு உலகம்னு சொன்னோம் இல்லையா, ஆன்மாக்களின் உலகம், சரியா, இந்த அருவாகுல் ரூஹுன்னு அரபில் சொல்லுவாங்க. அப்போ ஆன்மாக்கள் வசிக்கக்கூடிய அந்த உலகுக்கு சென்ற பின் அவர்கள் இந்த இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த உலகத்துடன் எந்த தொடர்பும் கொள்ள முடியாத வகையில் ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு விடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் இந்த 23வது அத்தியாயம் 99, 100 ஆகிய 2 வசனங்களை படித்து பாருங்கள். தெளிவாக உங்களுக்கு விளங்குகிற அளவுக்கு எளிமையான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ மனித உயிர்களை இறைவன் கைப்பற்றி கொள்ளும்போது நல்லறங்கள் செய்ததற்காக மீண்டும் என்னை இந்த உலகிற்கு அனுப்பி வை என்று மனிதன் ஒரு கோரிக்கை வைக்கிறான். அந்த கோரிக்கையை ஏற்கப்படாது என்று இறைவன் நமக்கு மறுத்து கூறுகிறான். ஆன்மாக்களின் உலகில் நபிமார்கள் மட்டுமல்லாமல் இறந்துவிட்ட நல்லவர்கள் தீயவர்கள் என அனைவருமே உயிருடன் தான் உள்ளார்கள். ஆன்மாக்களின் உலகத்தில் சரி, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உயிர் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை, அது இன்னொரு உலகம், ரூஹு மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு உலகம். அதுகளுக்கு அதான் இடம், உடம்பு, இந்த என்னென்ன உபகரணங்கள் நம்ம உடலில் இறைவன் தந்தானோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இந்த பூமியில் மண்ணிலேருந்து தான் எல்லாம் படித்தா அந்த மண்ணிலேயே அது இறையாக போயிடுச்சு. ரூஹு மட்டும்தான் இல்லையா, இந்த ரூஹுகள் அவன் சொல்லக்கூடிய அந்த தடுப்புக்கு மத்தியில் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்குது. தீயவர்கள் வேதனையை அனுபவிக்கிறார்கள், நல்லவர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நபிமார்கள் மேலான உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மாக்களின் உலகில் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரமாக கொண்டு அவர்கள் இவ்வுலகில் உள்ளதை போன்று இருக்கிறார்கள் என புரிந்து கொள்ளவே கூடாது என்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு சான்றாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கட்டுக்காவல், நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது எல்லா நேரமும் அல்லாஹ்வின் கட்டுக்காவல் இருக்கிறது என்று நபிமொழிகளும் நமக்கு ஆதாரமாக சொல்லி காட்டுது. உங்களில் எவரேனும் மரணித்து விட்டால் காலையிலும் மாலையிலும் அவருக்குரிய இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் உள்ள அவரது இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். அவர் நரகவாசியாக இருந்தால் நரகில் உள்ள அவரது இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். கியாம நாளில், அதாவது இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு பிறகு இன்னொரு உலகத்தை படைப்பானே, ஒவ்வொருத்தரையும் விசாரித்து சொர்க்கம் நரகங்கிற தீர்ப்பு வழங்குவான் இல்லையா, அந்த நாளுக்கு பேர் தான் கியாம நாள் இல்லையா, இறுதி தீர்ப்பு நாள் இப்படியும் சொல்லுவாங்க, யுக முடிவு நாள் இப்படியும் சொல்லுவாங்க. அதாக இறுதி நாள்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துடைய முடிவுக்கு என்ன, கியாம நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை, எப்படி கியாம நாள்னால் அந்த நாள் இந்த உலகத்தை முழுமையாக அழிச்சிட்டு இன்னொரு உலகத்தை அல்லாஹ் படைச்சிட்டு அங்கே எழுப்புவான் இல்லையா. இது சந்தேகப்படலாம், இந்த உலகத்தையே படித்து அதிசயமாக என்ன நம்மளை வாழ விட்டுருக்கிற இந்த ரப்புல் ஆலமீனுக்கு இன்னொரு முறை படிக்கிறதா கஷ்டம்? முதல்ல படிக்கிறது தான் கஷ்டம் எதுவாக இருந்தாலும், சரியா. 2வது முறை படைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லேஸு, சரியா. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதில் எந்த விதமான டவுட்டும் வேணாம், 100% இது நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு முன்னால் சென்று விட்டவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த உலகத்தில் என்னென்ன அதிசயங்களை இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்காங்கிறதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால் இதில் டவுட்டே வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ செய்த இந்த இறைவனுக்கு, செய்து காட்டியிருக்கின்ற இறைவனுக்கு இனி ஒரு முறை செய்வது பெரிய கஷ்டமா? ரொம்ப ரொம்ப லேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கியாம நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை இதுதான் உனது தங்குமிடம் என்று அவரிடம் கூறப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1290வது ஹதீஸு, 3001வது ஹதீஸு, 6034வது ஹதீஸ் ஆகிய இடங்களில் இடம்பெற்றிருக்கு. ஓகேயா? ஆக நல்லடியார்களும் தீயவர்களும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். தினமும் காலையில் ஒரு தடவையும் மாலையில் ஒரு தடவையும் மறுமையில் அவர்கள் அடைய இருக்கின்ற சொர்க்கமும் நரகமும் எடுத்து காட்டப்படுகிறது என்றும் இந்த ஹதீஸ் கூறுகிறது. எப்பா அந்த அருவாகுல் ரூகுன் இன்னொரு உலகத்தில் இருக்குதே, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம், அவர்களுக்கு நடக்கக்கூடிய செயலை பற்றி இந்த செய்தி சொல்லுது. சரியா? மறுமையில் இந்த உலகம் அழிக்கப்பட்டு இன்னொரு உலகத்தை படைத்து அங்கே யார் சொர்க்கத்துக்கு போவாங்களோ அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளின் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை எடுத்து காட்டப்படுது. யார் நரகத்துக்கு போவார்களோ அவர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடத்தப்படுங்கிறதையும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தக்கூடிய செய்தி இது. அப்போ சுதந்திரமாக சுற்றி திரியும் 6 ஆவிகள் விட்டுவிடப்படவில்லை என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை நிலை. இதில் எந்த ஒரு டவுட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு ஆணித்தரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு பேய் பிசாசுகள்ங்கிறதுலாம் கிடையாது, இதெல்லாம் வெறும் பொய், என்ன மூட நம்பிக்கை, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பலவிதமான கேடு விளைவிக்கக்கூடியவர்கள் கெட்டவர்கள் உருவாக்கிய கட்டுக்கதைகள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிய அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.